நல்லூர் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினராக தவறுதலாக சென்றிருக்கின்ற அர்ச்சுனா அவர்கள் மிகவும் கீழ்த்தரமாக கருத்து கூற முற்பட்டிருக்கின்றார். நல்லூர் ஒரு அற்புதமான முருகன் ஆட்சி கொண்டிருக்கும் ஒரு ஆலயம். அதை பற்றி கருத்து கூறுவதற்கே எந்த ஒரு மனிதரும் அச்சப்படுகின்ற அருளை கொண்டிருக்கின்ற அற்புதமான முருகன் வீற்றிருக்கும் ஆலயம். கந்தவேலன் காவல் காக்கின்ற, தமிழர்களை காவல் காக்கின்ற கந்தவேலன் குடிகொண்டிருக்கும் நல்லூர் கந்தனை பற்றி தவறாக விமர்சிக்க முனைவது வன்மையாக கண்டிக்கப்படத்தக்க ஒரு விஷயம். பாராளுமன்றத்தில் செம்மறி ஒரு உயர்ந்த சபையில் எப்படி கதைக்க வேண்டும் என்று தெரியாமல் ஒரு பைத்தியகாரன் மாதிரி, ஒரு விசர் பிடிச்சவன் மாதிரி அலட்டிக்கொண்டு தவறுதலாக கருத்தை கூறிக்கொண்டு திரிகின்ற, பாராளுமன்ற ஆசனத்தில் போய் அமர்ந்து கொண்டிருக்கின்ற ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தவறுதலாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் பட்டிருக்கின்றார் என்பதை வாக்கு போட்ட மக்களே இன்றைக்கு கவலை கொள்ளுகின்ற அளவுக்கு இந்த அர்ச்சுனாவின் நடவடிக்கைகள் தொடர்கின்றன. அர்ஜுனா இந்து பக்தர்களால், சைவ மக்களால் இனிவரும் காலங்களில் இப்பேற்பட்ட நடவடிக்கைகளில் அர்ஜுனாவின் யாழ்ப்பாண பிரசன்னத்துக்கு கூட ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் என்பதை அர்ச்சுனா எம்பி அர்ச்சுனா அவர்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறோம். சைவ சமயத்தை சேர்ந்த மக்கள் பெரும்பாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வடமாகாணத்தில் அர்ச்சுனா என்பவர் மிக சாதாரணமாக நல்லூர் கோவிலை இடித்ததன் பின்பு பல்லாண்டு பல கோடி வருடங்களாக இங்கே அமைந்திருக்கின்ற சைவ மக்களிற்கு அருள் பாலிக்கின்ற நல்லூர் கந்தன் ஆலயத்தை இடிக்கச் சொல்லி அச்சமின்றி வார்த்தையை உபயோகித்த அர்ச்சுனாவை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. இனிவரும் காலங்களில் சைவ மக்கள் அர்ச்சுனாவின் வடமாகாண வருகையை, வடமாகாணத்துக்கான பிரசன்னத்தை வன்மையாக எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை ஒன்று இப்பொழுது உருவாகி இருக்கின்றது என்பதை ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு சொல்லி வைக்க விரும்புகிறது. தனியார் காணியில் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கும், பலாத்காரமாக கட்டப்பட்டிருக்கும், கதிர்காமத்திலிருந்து வந்து பலாத்காரமாக விரட்டி அச்சுறுத்தி கட்டப்பட்டிருக்கும் பௌத்த புத்த கோயிலுக்கும் புத்த விகாராமாதிபதி நயனாதிபதி விகாராதிபதி புத்தபிக்கு அவர்களே அந்த கட்டிடத்தை, அந்த புத்த கோயிலை இடிக்க வேண்டும், இடிப்பது சரியானது என கருத்து கூறியிருக்கும் இந்த நிலையில் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத, எந்த ஒரு ஆளுமையும் இல்லாத, எந்த ஒரு பகுத்தறிவும் இல்லாத பைத்தியக்காரன் போல நல்லூரை சம்பந்தப்படுத்தி பேசியதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. அர்ஜுனா அவர்கள் விரும்பினால் திசவிகாரைக்கு நீ ஆதரவு தெரிவி, அது சம்பந்தமாக கருத்தை கூறு, நீ எது வேண்டுமானாலும் செய்து கொள். ஆனால் நல்லூர் கந்தனை பற்றி உனது வாயிலிருந்து வெளிவந்த கொண்டு வரப்பட்ட வசனம் மீளப் பெறப்பட வேண்டும். எப்படி முருகன் சூரனை வதம் செய்தாரோ அதேபோல் உன்னை
சைவ சமயத்தைச் சேர்ந்த வடமாகாண மக்கள் வதம் செய்யும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாராளுமன்றத்தில் நீ மற்றவர்களை பார்த்து சொல்லுவதைப் போல் செம்மறி, அதே செம்மறியாகத்தான் நாங்கள் உங்களை அடையாளம் காணுகின்றோம். அடே செம்மறி, நீ ஒன்றை புரிந்துகொள். உண்ட சேட்டைகள், உண்ட விளையாட்டுக்கள் எல்லாத்தையும் கொழும்புல வச்சுக்கொள். நாமளோட கூடு, நாமளை மடியில் தூக்கு, நாமளோட வீட்டுக்கு போ, ராஜபக்சாவை தந்தை என்று சொல்லு. எங்களது தேசத்தை, எங்களது மக்களை, எங்களது இனத்தை கொன்று வீழ்த்த ராஜபக்சாவை உனக்கு தந்தை என்று சொல்லு. அது கொழும்புல வச்சுக்கொள். யாழ்ப்பாணத்துக்கு இனிமேல் நீ ஒரு செம்மறி ஆடு மாறித்தான் யாழ்ப்பாண மக்களால் நோக்கப்படுவ. நீ ஒரு செம்மறி, உனக்குரிய அருகதையே இல்லை. உனக்கு என்ன அருகதை இருக்கு? இந்து மக்களை பற்றி, சைவ சமய மக்களை பற்றி, நல்லூர் ஆலயத்தை பற்றி என்ன தகுதி இருக்கு? தேசிய தலைவர் பிரபாகரனை நீ பேர் சொல்லி கூப்பிடுற. தலைவன் இருந்தால் தலைவன், இல்லாட்டா இறைவன். இது நீ வெளிநாட்டு மக்களை 100 கோடி காசு வேண்டி, தொடர்ந்தும் காசு வேண்டி ஏமாத்துறதுக்கு சொல்லுகிற வார்த்தை வசனமே தவிர உனக்கு எந்த ஒரு அருகதையும் தேசிய தலைவரை பற்றியோ அல்ல தமிழர் தேச விடுதலை போராட்டத்தை பற்றியோ விமர்சிக்கவோ பேசவோ எந்தவித அருகதையும் உனக்கு கிடையாது. செம்மறை, இனிமேல் வாயை பொத்திக்கொண்டு இரடா. ஒரு போராட்டம் சம்பந்தமாக அங்கே ஸ்ரீதர் நம்பி வந்திருக்கிறார். தவிசாளர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். வேலன் சுவாமி கலந்து கொண்டிருக்கின்றார். இந்த விடயம் சம்பந்தமாக பெரும்பாலான மக்கள், அந்த மக்கள், அதாவது தையிட்டி கிராமத்தில் வாழுகின்ற மக்கள் அச்சத்தில் உறைந்து போயிருக்கின்றார்கள். நீங்கள் இராணுவ பாதுகாப்பு கொடுத்து ஒரு புத்தபிக்கு கோயிலை கட்டியிருக்கிறீர்கள். இந்த புத்தபிக்கு கதிர்காமத்தில் இருந்து வந்திருக்கிறார். ஆனால் இங்கே எங்களோட எல்லா பிரச்சனைகளிலும் ஒன்றாக இருந்து எங்களோட மக்களாக வாழ்ந்திருந்த உங்களுடைய விகாராதிபதி நயினாதீவு புத்தபிக்கு என்ன சொல்கின்றார்? அவருடைய கருத்தை கேளுங்கள். நீங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்லுகின்றது அல்லது வேறு அரசியல் கட்சிகள் சொல்லுகின்றது எல்லாத்தையும் புறந்தள்ளி ஒரு புத்தபிக்கு சொல்கின்றதை கையாள, கை கொள்ள, கவனத்தில் எடுக்க ஜனாதிபதி அவர்கள் முன்வர வேண்டும். புத்த பிக்குவை, ஒரு விகாராதிபதியை, அவரை தாண்டி ஒரு கருத்தை யாராவது சொல்ல முடியுமா? இந்த தமிழ் மக்களோட நீண்ட தசாப்த காலமாக வாழ்ந்திருக்கின்ற புத்தபிக்கு சொல்லுகின்ற அந்த விடயத்தை செயற்படுத்த அனுரகுமார திசநாயக்க அவர்கள் முன்வர வேண்டும். ஒரு பல்லாண்டு காலமாக, பல தசாப்தங்களாக தாய் தந்தையரின் காணியில் ஒரு வீடு கட்டி வாழ விரும்புகின்ற ஒரு தையிட்டி குடும்பத்தின் நிலையை எண்ணி பாருங்கள். 1990ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி சும்மா இருந்த மக்களை, சந்தோஷமாக விவசாயம் செய்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்த மக்களைத்தான் இந்த விமானப்படை விமானத்திலிருந்து துண்டு பிரசுரங்கள் அடித்து நீங்கள் உடனடியாக இந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று அச்சுறுத்தி வெளியேற்றியது தான் இலங்கை அரசும் இலங்கை அரசு படைகளும். மக்கள் பிரச்சனையான வெளியேறவில்லை. அங்கே ஒரு மக்கள் உயிரிழந்ததாக தகவல் ஒன்றுமில்லை. அங்கே ஒரு சண்டை நடந்ததாக கூட ஒன்றுமே இல்லை. ஊர் மக்களிடம் போய் கேளுங்கள். அப்பேற்பட்ட அமைதியாக வாழ்ந்த மக்களை நன்கு திட்டமிட்டு தமிழனை அடித்து துன்புறுத்தி அலக்களித்து அவனது வாழ்வை இல்லாமலாக்கி அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி ஒரு ஆக்கிரமிப்புக்குள் ஆட்சி செய்ய விரும்பிய கடந்த கால அரசும் அரச படைகளும் தான்
அனைத்து போராட்டங்களுக்கும், அனைத்து விடுதலை போராட்டங்களுக்கும், அனைத்துக்கும் காரணமாக இருந்திருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட ஒரு வேலையைத்தான் இந்த அப்பாவி மக்கள் மீதும், அப்பாவி மக்களை ஏமாற்றி வலிவடக்கு பிரதேசத்திலே இருந்து ஓடச் செய்திருக்கின்றீர்கள். அவர்கள் இந்த நாட்டு பிரஜைகள், அவர்களுக்கு இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து அருகதையும் இருக்கின்றது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அதை செய்திருந்து இன்றைக்கு என்ன சொல்லுகின்றீர்கள்? அவர்களுடைய காணியை பிடிச்சு அதுக்குள் புத்தவிகாரை கட்டி அங்கே ஒரு ஆக்கிரமிப்பை நடத்தி நீங்கள் இலங்கை பூராகவும் இந்து ஆலயங்கள், சைவ ஆலயங்கள் மீது என்ன செய்கின்றீர்கள்? குருந்தூர் மலையிலே எங்களுக்கு என்ன செய்கின்றீர்கள்? ஏன் இந்த குரலை, இந்த தமிழ் மக்களினுடைய அவல குரலை, அழுகுரலை என்பிபி அரசு செவிமடுக்க மறுக்கின்றது? திருகோணமலையில் புத்தரே இல்லாத இடத்துல புத்தரை கொண்டு போறீர்கள், 10 நிமிஷத்தில் தூக்கி கொண்டு போறீர்கள். அதுக்கு பிறகு சஜித் பிரேமதாசா எடுத்து கதை சொல்கிறாருன்னொன்னே மேலதாளத்தோடு திருப்பி கொண்டு வந்து வைக்கிறீர்கள். இப்பேற்பட்ட நடவடிக்கைகள் எல்லாம் இது தமிழ் இனத்தை தனித்து வாழ வேண்டும். இந்த பூமியில் நாங்கள் தனித்து தனியரசு அமைத்து வாழ்ந்தால்தான் எங்களுடைய மக்களுக்கு ஒரு பயமில்லாத, அச்சமில்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை அமைக்க முடியும் என்கின்ற கருத்தை சொல்லுமாயிருந்தால் எங்கள் மக்களுக்கு அதை பற்றி அந்த தனியரசை நோக்கி போவதை தவிர வேறு ஒரு வழியும் இல்லை, இருக்காது என்பதை அன்பு தோழர் குமாரசின் அரசு நன்கு புரிந்து கொள்ள வேண்டும்.